வர்த்தகம் மற்றும் புவிசார் அரசியல் போக்குகள் சார்ந்த உலகளாவிய நிச்சயமற்ற தன்மைகள் 2025ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் ஏற்பட்ட மோசமான காலநிலை மற்றும் அனர்த்தங்களின் தாக்கங்களுக்கு மத்தியிலும் உள்நாட்டு பொருளாதார நடவடிக்கைகளில் தாங்கும் திறன் காணப்பட்டதாகவும் மத்திய வங்கி ஆளுநர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். மக்கள் வங்கி தனது வரலாற்றில் இதுவரை ஈட்டிய அதிகூடிய லாபத்தை 2025ஆம் ஆண்டில் பதிவு செய்துள்ளதாகவும், இலங்கை வங்கி தனது 87 வருட வரலாற்றில் அதிகூடிய லாபத்தை 2025ஆம் ஆண்டில் ஈட்டியுள்ளதாகவும், தேசிய சேமிப்பு வங்கி அனைத்து வரிகளுக்கும் இதற்கு முன்னர் 59 பில்லியன் ரூபாய் உயர் லாபத்தை 2025இல் பதிவு செய்துள்ளதாகவும் அந்த வங்கிகளின் தலைவர்கள் சுட்டிக்காட்டினர். மக்கள் வங்கி, இலங்கை வங்கி மற்றும் தேசிய சேமிப்பு வங்கி ஆகியவற்றின் 2025ஆம் ஆண்டுக்கான வருடாந்த அறிக்கைகளை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் இன்று கையளித்த போதே வங்கித் தலைவர்கள் இதனை தெரிவித்தனர்.